வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களத்தோட வார் ரூம்குள்ள நேரடியா நுழையலாமா? இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த அலச போறோம். விஜய் தலைமையிலான தவேக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருந்தாலும் அவங்க முழுமையான மெஜாரிட்டியை இன்னும் எட்டல. ஆட்சி அமைக்க அவங்களுக்கு இருக்கிற அந்த அரசியலமைப்பு ரீதியான நெருக்கடியை, முக்கியமா அந்த கவுண்ட் போனை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தான் இந்த விரிவான அலசல்ல நாம டீப்பா பார்க்க போறோம். 10 இதுதாங்க இப்போதைய மேஜிக் நம்பர். ஆமா, தவேக பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான அந்த 117 அப்படிங்கிற இலக்க அடைய அவங்களுக்கு இன்னும் கரெக்டா 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. மொத்தமா 118 இடங்கள் தேவைப்பட்டாலோ விஜய் 2 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறதுனால 1 ராஜினாமா செஞ்சாகணும். அதனால தற்போதைய அவையோட பெரும்பான்மைக்கு 117 இடங்கள் போதும். இந்த குறையிற 10 இடங்களை அவங்க எப்படி நிரப்ப போறாங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி. இந்த நம்பர்ஸை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பல வருஷங்களா இருந்த வந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை உடைச்சு தவக தன்னோட முதல் தேர்தலையே 34.9% வாக்குகளை வாங்கி ஒரு மாபெரும் சாதனையை செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு தெளிவற்ற அரசியல் சூழ்நிலையில தான் அவங்க இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புது கட்சிக்கு இது ஒரு பிரம்மாண்டமான தொடக்கமா இருந்தாலும் சிம்மாசனத்துல உட்கார இது மட்டுமே பத்தாதுங்கிறதா நிதர்சனம். பொதுவா தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். சொல்லப்போனா கடைசியா 2006ல தான் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அதாவது இப்ப நாம ஒரு புதுமையான, இதுக்கு முன்னாடி பாத்துராத ஒரு அரசியலமைப்பு சூழ்நிலையில இருக்கும். ஒரு அரசியல் ஆய்வாளரா இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தவகையோட ஒவ்வொரு நகரவும் மிக மிக நுட்பமா இருக்கணும் தான் எனக்கு தோணுது. இந்த மொத்த அரசியல் செஸ் கேம்லயும் இருக்கிற மிகப்பெரிய பிரஷர் என்ன தெரியுமா? இந்த டைம்லைன் தான். தற்போதைய சட்டசபையோட பதவிக்காலம் மே 10 முடிவடையுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தவகை ஒரு பெரும்பான்மையை உருவாக்கி காட்ட அவங்க கையில வெறும் 5 நாட்கள் மட்டுமே இருக்கு. அப்படி முடியலனா ஆளுநர் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு. கடிகார முட்கள் ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஏற்கனவே 107 எம்எல்ஏக்கள் கையில இருக்கிறப்போ சும்மா எதிரணியில இருந்து ஒரு 10 பேரை மட்டும் தங்கள் பக்கம் இழுக்க முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா சட்டம் இதுக்கு அவ்வளோ ஈஸியா வழிவிட்டுடாது. இங்கதான் அரசியலமைப்பு ரீதியான ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா கட்சித் தாவல் தடை சட்டம் வந்து நிக்குது. இந்த சட்டத்தின்படி தனிப்பட்ட முறையில ஒரு எம்எல்ஏ கட்சி மாறினா அவரோட பதவி உடனே பறிபோயிடும். அதனால தவைகள் வியூக அமைப்பாளர்கள் தனிப்பட்ட எம்எல்ஏக்கள் பக்கம் போக முடியாது. பதிலா ஒரு கட்சியோட மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு, அதாவது 2/3 ஆதரவைத்தான் அவங்க குறி வச்சாகணும். இந்த சட்டம் சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க கட்சியோட கொறடா, அதாவது விப் உத்தரவுக்கு ரொம்ப கடுமையா கட்டுப்படுத்துது. அதனால எதிரணி எம்எல்ஏக்கள் தங்களோட மனசாட்சிப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னலாம் தவக நம்பிட்டு இருக்க முடியாது. ரூல்ஸ் மீறினா அவங்க பதவி காலி. இதனாலதான் விஜய்க்கு இப்போ ரொம்ப வலுவான ஃபார்முலான கூட்டணிகள் தேவைப்படுது. சரி, தனிப்பட்ட எம்எல்ஏக்களை இழுக்கிறது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சாச்சு. அப்ப அடுத்தது என்ன? பந்திப்பு நேரடியா ஆளுநர் மாளிகைக்கு போயிடுச்சு. முதலமைச்சரா பதவியேற்க யாரை முதல்ல கூப்பிடுறது, சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்க யாருக்கு அந்த முதல் வாய்ப்பு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ற ஒட்டுமொத்த அதிகாரமும் இப்போ ஆளுநர் கையில தான் இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். சர்க்காரியா மற்றும் பூஞ்சி கமிஷன் வழிகாட்டுதல்கள், அதாவது ஆளுநர்களுக்கான அதிகார வரம்புகளை சொல்ற இந்த கமிஷன்களின்படி ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட முன்னுரிமை பட்டியலை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த வழிகாட்டுதல்கள் தவேகவுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. ஏன்னா அவங்க தான் இப்போ அதிக இடங்களை வென்ற தனிப்பெரும் கட்சியா இருக்காங்க. கோவா, மணிப்பூர் மாதிரி மாநிலங்கள்ல நடந்த கடந்த கால அரசியல் நிகழ்வுகளை நாம கவனிச்சோம்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். ஆளுநருக்கான அதிகாரங்கள் மிக பெருசுதான். ஆனா யாருக்கு வேகமா ஆதரவு கிடைக்குதுங்கிறத விட யாரு ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைக்க முடியும் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் ஆளுநர் செயல்படணும்னு இந்த மரபுகள் சொல்லுது. அதிகாரத்தை நோக்கி தவேகவின் பாதைகள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் கணக்குகள். ஓகே, இப்போ நாம அந்த நிஜமான அரசியல் கணக்குகளுக்குள்ள இறங்குவோம். விஜய் அவர்கள் தீவிரமா ஆலோசிச்சுட்டு வர்ற அந்த நடைமுறை சாத்தியமான வியூகங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்ப்போம். விஜய்க்கு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான பாதைகளை நம்ம இங்க பட்டியலிட்டிருக்கோம். ஆனா இது ஒவ்வொன்றுலையுமே ரொம்ப கடுமையான அரசியல் சமரசங்கள் இருக்கு. இந்த 3 வியூகங்கள்ல தவகை எது தேர்ந்தெடுக்க போகுதுங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எதிர்பார்ப்பாவே இருக்கு. இதுல முதல் வழி ரொம்ப நேரடியானது. திமுக கூட்டணியில இருக்கிற சின்ன கட்சிகளை தங்க பக்கம் இழுக்கிறது. உதாரணமா காங்கிரஸ் கட்சியோட 5 இடங்கள், இடதுசாரிகளோட 4 இடங்கள், அப்புறம் விசிகேவோட 2 இடங்கள். இது 3 சேர்ந்தாலே தமவகவுக்கு தேவையான அந்த 11 இடங்கள் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கமும் அமைஞ்சிடும். ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தவேகோவோட ரொம்ப தீவிரமா திரைமரபு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு வரதா சொல்லப்படுது. 1967க்கு பிறகு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தனித்து ஆட்சியில இல்ல. ஒருவேளை விஜயோட கை கோர்த்தா அது அவங்களுக்கு மறுபடியும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பா அமையலாம். சரி, அதிமுக ஆப்ஷன் பத்தி பாப்போமா? அவங்களோட 47 இடங்கள் தவேகாவுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான பெரும்பான்மையை கண்டிப்பா உறுதி செய்யும். சொல்லப்போனா தேர்தலுக்கு முன்பே திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்குறது பத்தி இவங்களுக்குள்ள ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் தகவல்கள் இருக்கு. ஆனா இந்த மொத்த கணக்கையும் தலைகீழா மாத்திர ஒரு சிக்கல் இருக்கு. அதுதான் பாஜக காரணி. தவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியோட, அதாவது என்டிஏவோட இணைய தொடர்ந்து மறுத்து வராங்க. இதனால அதிமுக தவேகாவை ஆதரிக்கணும்னா அவங்க தேசிய அளவுல பாஜகவுடனான கூட்டணியை முழுமையா முடிச்சுக்கணும். இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்பவே சிக்கலான ஒண்ணு. ஒருவேளை இந்த முறையான கூட்டணிகள் எதுவுமே செட் ஆகலைன்னா தாவகை என்ன செய்யும்? 2006ல திமுக பயன்படுத்தின அதே சிறுபான்மை அரசு உத்தியை அவங்க கையில எடுக்கலாம். அதாவது தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைச்சிட்டு முக்கியமான நம்பிக்கை வாக்கெடுப்புகள் வர்றப்போ சில எதிரணிகளை வாக்கெடுப்புல கலந்துக்காம புறக்கணிக்க வச்சு ஆட்சியை காப்பாத்திக்கலாம். இதுவும் ஒரு சாத்தியமான வழிதான்.
இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாமே ஒரு தியரி தான். ஆனா பிராக்டிக்கலா நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மே 10ஆம் தேதி கெடுவுக்குள்ள இந்த கணித கணக்குகள் எதுவுமே கைகூடாவிட்டால் என்ன நடக்கும்? இத நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குல்ல. ஒருவேளை அந்த டெட்லைனை தாண்டிட்டா ஆளுநர் தன் கையில இருக்கிற அந்த இறுதி ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியிருக்கும். கிடுவுக்குள்ள எந்த கட்சியாலையும் நாங்க நிலையான அரசாங்கத்தை அமைப்போம்னு ஆளுநருக்கு உறுதியளிக்க முடியலைன்னா ஆளுநருக்கு வேற வழியே இல்ல. அரசியலமைப்புல இருக்கிற அந்த நியூக்ளியர் ஆப்ஷனை அவர் பயன்படுத்தியே ஆகணும். ஆமா, அதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி. சட்டமன்றம் உடனடியாக கலைக்கப்படும். அடுத்த 6 மாசத்துக்குள்ள மாநிலம் மறுபடியும் ஒரு புது தேர்தலை சந்திக்க வேண்டி வரும். இப்பதான் தங்களோட முழு உழைப்பையும் பணத்தையும் போட்டு ஒரு தேர்தலை முடிச்சிருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் தான். ஆக நம்ம எல்லார் மனசுலயும் நிக்கிற அந்த இறுதியான ஆழமான கேள்வி இதுதான். கடிகாரம் துரத்திக்கிட்டே இருக்க இந்த பிரஷர் தமிழ்நாட்டோட முதல் உண்மையான கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்குமா, அல்லது மக்களோட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு மறுபடியும் ஒரு புது தேர்தலில் போய் முடியுமா? விடை இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட அடுத்த நகர்வுக்காக காத்திருப்போம்.